ஹை கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட்டக்ஸில் யூபிஐ மூலமாக எப்படி டெபாசிட் பண்ணுறது. ஸோ நம்ம நிறைய டைப்பில் டெபாசிட் பண்ணுவோம், கிரிப்டோ, பிட்காயின் அந்தமாரி டைப்பில் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம யூபிஐ மூலமாக எப்படி டெபாசிட் பண்ணுறதை பற்றிட்டு பார்ப்போம், சரிங்களா. ஸோ அதுக்கு முதல்ல கார்னரில் 3 லைனை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும், வியூ ஆகும். ஸோ இந்த பேஜில் நம்ம பினான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சி இந்த செக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூபிஐ. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நெட் வாலெட் அண்ட் யூபிஐ இது ரெண்டும் எப்பவுமே இருக்கும். ஸோ அதில் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த பேஜில் நம்ம இதில் இருக்கிற டீட்டெயிலை நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறேன், சரிங்களா. இந்த மாதிரி டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு கியூஆர் ஜென்ரேட் ஆகும், கியூஆர் கோடு. அப்புறம் கொஞ்ச நேரம் இது லோட் ஆகும், கியூஆர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே கியூஆர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இந்த கியூஆர் ஜென்ரேட் ஆன இடத்த நம்ம ஜிபேவே, ஃபோன்பே ஆர் பேடிஎம் இது ஒன்றுத்தில் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம டைப் பண்ண அமௌண்ட் வந்துடும், சரிங்களா. அதில் நீங்கள் பே நவுன்னு கொடுத்துட்டு சம்டைம் அந்த பே நவ் கொடுக்கும்போது பேங்க் வந்து சின்ன சின்ன அலர்ட் காமிக்கும். ஸோ இது ஒரு ரிஸ்கியான டிரான்சாக்ஷன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சில பேங்க்கில் டெபாசிட் ஆகாது. ஸோ அந்த டைமில் பேடிஎம் அப்படின்னா வேறு என்ன பேங்க்ல வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டெபாசிட் பண்ணிட்டேன். ஸோ பண்ண உடனே நமக்கு இங்கே ஒரு 12 டிஜிட் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி கிரியேட் ஆகும். நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண அந்த டீட்டெயிலை நீங்கள் கிளிக் பண்ணவே தெரியும். ஸோ அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு வந்து அதில் 12 டிஜிட் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ஆப் கொடுத்துடணும், சரிங்களா. இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பே வந்துடுச்சு. சம்டைம் கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா இது இங்கே பாருங்கள் எனக்கு உடனே கிரெடிட் ஆகிடுச்சு, சரிங்களா. எப்போவுமே எனக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக டெபாசிட் பண்ணுங்கள். கொடுக்குற டீட்டெயிலை கரெக்டாக கொடுங்க, சரிங்களா. நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபெயிலியர் ஆகத்தான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பேமெண்ட் டெபிட் ஆகிடும், ஆனால் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகாது. அந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஒரு டிக்கெட் மட்டும் ஹெல்ப்லைனில் கான்டாக்ட், அதாவது இவங்களோட கான்டாக்டில் கோட்டக்ஸோட கான்டாக்டில் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணால் போதும், 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க, சரிங்களா. ஆனால் நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.